குறைவாய் அல்லது தேவனை விட்டு தூரமா போனாலும், ஒருவேளை ஆசீர்வாதத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனோ, ஒருவேளை காணான நான் இழந்துட்டேனோ, என் நீதினாலத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியலையோ, என் அநீதினாலத்தான், என் துன்மார்க்க, நான் சொல்லுகிறேன், அது ஒருவேளை இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அதை மன்னித்து அல்லது அதை பார்க்காமல் என் முற்பிதாக்களுக்கு, என் தகப்பன்மார்களுக்கு கர்த்தர் கொடுத்த சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவர் துரத்தி விட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. உன் பரிசுத்தத்தினால துரத்தி விட முடியாதத அல்லது உங்க நீதியினால துரத்தி விட முடியாத அநேக சத்துருக்களை அப்பா சொன்ன வாக்கு தத்தத்தினால, முற்பிதாக்களுக்கு தகப்பன்மார்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைச்சு ஆண்டவர் துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். இன்னும் பரிசுத்தமாகுங்க, இன்னும் நீதியாகுங்க. உங்க இருதயத்தில் இன்னும் சுத்தமாகும் பொழுது இன்னும் உங்கள் சத்துருக்கள் சொத்துரம் உங்களுக்கு முன்னே நிராதபடி கர்த்தர் துரத்தி போட வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். நீங்க கானானை பெற்றுக்கொள்ள போறீங்க, நீங்க சுதந்திரிக்க போறீங்க, செழிப்பை அனுபவிக்க போறீங்க. ஆனால் அதை தடுப்பதற்கு எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், நான் உன்னை பார்த்து இல்ல, உன் அப்பாவுக்கு உன் தகப்பன்மாருக்கு வாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைச்சு நான் துரத்தி விடுவேன்னு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்டு நீங்க செபிக்க செபிக்க அநேக சத்துருக்கள் துரத்தி விடப்பட போகிறார்கள்.